நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்ட நல்வாழ்வு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் மூலியமா தான் பார்க்க போறோம். இதுக்கு நீங்க பேசிக்கா 12th வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த டைப்பிங் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னா தமிழ் ரெண்டுல எதுல இருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜாப் லொகேஷன் இன்க்ளூடிங் தமிழ்நாடு தான். பிகாஸ் இந்த வேலைகளே தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா தான் தரப்பட்டிருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு வேலை வாய்ப்புகளுக்கான முக்கிய அறிவிப்பு இப்போ வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஏ டு இசட்டா நீங்க ஆன்லைனா ஆஃப்லைனா ஃபீஸ் இருக்கா இல்லையா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ்மே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருக்கேன். அஸ் யூஷுவல் நீங்கள் அதை தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகும். ஸோ அதில் இருந்து டேரெக்டாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ரெக்ரூட்மெண்ட் மூலியமாக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் விட்டுருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக மெடிக்கல் முடிச்சவங்களும் சரி நான் மெடிக்கல் முடிச்சவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 8th 12th டிப்ளமோ டிகிரி நர்சரிங் அண்ட் ஃபார்மசி மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் இந்த மாதிரி முடிச்ச எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலைகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் இருக்கா ப்ரோ அப்படிங்கன்னா எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லா பேருமே விண்ணப்பிச்சுக்கலாம். மொத்தம் வந்து ஒரு 9 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல நான் மெடிக்கல் அப்படின்ற கேட்டகரியில மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான அட்டெண்டன்ட் இப்படின்னு சொல்லக்கூடிய நான் மெடிக்கலையும், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சைடு வந்து நர்சிங் வந்து முடிச்சவங்க, ஃபார்மசிஸ்ட் வந்து முடிச்சவங்க, அதுக்கப்புறம் வந்து சைக்காட்டிஸ்ட் வந்து முடிச்சவங்க, அதுக்கப்புறம் சைக்காலஜிஸ்ட் வந்து முடிச்சவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் நான் மெடிக்கல் ரெண்டு கேட்டகரியிலுமே வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்து மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. நேர்காணல் மூலியமா தான். இதுக்குன்ட்டு தனிப்பட்ட எழுத்து தேர்வு அப்படின்றது கிடையவே கிடையாது. ஜாப் லொகேஷன் வந்து தமிழ்நாட்டில் தான். ஸோ எழுத்து தேர்வுலாம் எதுவுமே இல்லாம உங்களை நேரடியாக இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. முக்கியமா இந்த வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் அப்படின்றது கூட எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகே, அதே மாதிரிக்கு ஆஃப்லைன்ல தபால் மூலியமா தான் போஸ்ட் மூலியமா தான் நீங்க அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கணும். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி வேலை வாய்ப்புகள் அப்படினால தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வச்சுக்கோமே இந்த வேலைகளுக்கான அஃபிஷியலாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டேபிள் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபோட லிங்க், ப்ளஸ் இந்த டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் கரியர் பேஜோட லிங்க். ஓகேங்களா, எல்லாமே உங்களுக்கு நான் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காகவே கொடுத்துருக்கேன் குழப்பாம. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை மட்டும் தாராளமாக எடுத்து இந்த வேலைகளை பார்த்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எல்லாத்தோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சேலரி டீடைல்ஸுமே எல்லாமே இருக்குது. ஸோ சேலரி டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அப்ராக்ஸாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றமே வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், அதுக்கப்புறம் சோஷியல் ஒர்க்கரு அண்ட் வந்து ஜென்ரலாக அதாவது நான் மெடிக்கல் டிகிரி தான் ஜென்ரலாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ப்ளஸ் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,500 சம்பளமும் பேசிக்காக நீங்கள் 12th வித் கம்ப்யூட்டர் நாலேஜும் டைப்பிங் நாலேஜும் இருக்கணும். ஒருவேளை நான் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சிஎஸ் இந்த மாதிரிலாம் முடிச்சிங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக உங்களுக்கு வந்து இந்த வேலைகளை முன்னுரிமை அப்படின்றது தரப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாக பார்க்கும்போது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு நீங்கள் பேசிக்காக 8th வந்து முடிச்சிருக்கக்கூடிய எல்லா பேருமே நீங்கள் வந்து ஒரு 8ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருக்கீங்க, தமிழ் வந்து எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மாதம் வந்து 8,500 அப்படின்றது சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 விதமான வேலைவாய்ப்புகள். இந்த வேலைவாய்ப்புகளுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே நான் சொன்ன மாதிரிக்கே டைரக்ட் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, ஜெராக்ஸ் காப்பீஸ் கொடுப்பீங்க. அந்த ஜெராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கா, எதுவுமே வந்து ஃபோர்ஜரி எதுவுமே இல்லையே அப்படின்றத வந்து ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களை இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வாங்க. மெயினாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைகளுக்கு நீங்கள் வந்து போறீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்கில் டெஸ்ட் அப்படின்ற அடிப்படையில் உங்களோட டைப்பிங் நாலேஜ் அது தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும், ஸோ இன்கேஸ் எங்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கு இல்லை அப்படின்லாம் மேட்டர் இல்லாமல் அந்த இடத்துல ஸ்பாட்டாக உங்களுக்கு டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கட்டாயம் பாஸ் பண்ணியே ஆகணும் அந்த ஸ்கில் டெஸ்ட்டில். ஸோ அந்த டைப்பிங் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி மார்ச் 9 தான் வந்து கொடுத்துருக்காங்க.
அதுக்குள்ள இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புகளுக்கு நீங்க அப்ளை வந்து பண்ணியிருக்கணும். ஓகே. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே நான் உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்னு சொல்லியுமே வந்து குடுத்துருக்கேன். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வேணும்னா இத டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா 2வதா இருக்கக்கூடிய லிங்க்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. இல்ல கரியர் பேஜ்க்கு நான் போணும் அப்படின்னா நீங்க வந்து மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து தொட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து தேவையோ நீங்க அத மட்டும் தாராளமா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் வந்து தெரியுது பார்த்தீங்களா? இந்த லிங்க்க டச் வந்து பண்ணுங்க. ஓகே. கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் பேஜ்ல அகைன் இந்த இடத்துல கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ இத நீங்க டச் பண்ணீங்கன்னா, இதே இடத்துல யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15, 16 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து டிசெண்டிங்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் லிங்க் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க் வந்து பாக்ஸ் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா அந்த வேலைகளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ எனக்கு அகைன் சேம் பிளேஸ்ல தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நான் அத வந்து டச் பண்றேன். இப்போ எனக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிடிஎஃப்-ஆவே தெரியும். இத நீங்க உங்க மொபைல்லயோ, லேப்டாப்லயோ இந்த வீடியோ நீங்க எப்படி பார்த்தாலுமே, இதுக்கான இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் எதுனாலுமே. ஸோ இந்த மாரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபர்ஸ்ட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல கூடிய ஜெராக்ஸ் ஷாப்ல குடுத்து ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரிண்ட் அவுட் அப்படின்றத நீங்க வந்து எடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம், இதுல வந்து நீங்க உங்க கைப்பட நீங்க வந்து எழுதி அப்ளை வந்து பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷ்ல இருக்கனால நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம். ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்க போறீங்க? இப்போ இங்க வந்து டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், அதுக்கப்புறம் உங்களோட பேர் வந்து என்ன? அப்பா, அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ் லிமிட், ஜெண்டர், பெர்மனன்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஜிமெயில் ஐடி, அதிகபட்சமா உங்க குவாலிஃபிகேஷன் என்ன? உங்க ரிலிஜியன் பிளஸ் வந்து கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்க் மார்க்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அதையுமே வந்து குடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்க தாராளமா வந்து குடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக செல்ஃப் அட்டஸ்டட்க்கான காப்பி, அதாவது இப்ப நீங்க டாக்குமெண்ட் வந்து குடுப்பீங்க தெரியுமா? அது வந்து என்னென்ன இருக்குன்றத மட்டும் டிக் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ ஒட்டிருங்க. ரீசென்ட்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு டிக்கு. அதுக்கப்புறம் நேட்டிவ் சர்டிஃபிகேட் சில பேர்ட்ட இருக்கும், இல்லாமயும் இருக்கும். இல்ல அப்படின்னா விட்டுருங்க. ஸோ இல்ல அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாரி மார்க் வந்து போட்டுறணும். பெர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ டிக் குடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டிக் குடுத்துக்கோங்க. அந்த மாரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க வந்து குடுக்குறீங்களோ, அத மட்டும் டிக் குடுங்க. இல்லாத சர்டிஃபிகேட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிராஸ் மார்க் அப்படின்றது மறக்காம போட்டுருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் டீட்டெயில். இது போக இது கூட இதெல்லாம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு, கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க உங்களோட சிக்னேச்சரையுமே நீங்க வந்து தாராளமா வந்து போட்டுட்டு, பிளஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10த், 12த் டிகிரி கம்யூனிட்டி அதாவது இங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க குடுக்குறீங்களோ, அந்த சர்டிஃபிகேட்ஸோட எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸ் இருக்கும் தெரியுமா? அத எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்க அட்டாச் வந்து பண்ணியிருக்கணும். அட்டாச் பண்ணிட்டு ஃப்ரம்ல உங்களோட அட்ரஸும் மறக்காம குடுக்கக்கூடிய அட்ரஸ் வந்து மெயினான அட்ரஸ் வந்து குடுங்க. ஃப்ரம்ல உங்க அட்ரஸும், டூல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஸ்க்ரீன்ல ஷோ பண்றேன் ஒரு அட்ரஸ். அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையுமே ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் 2ல ஏதாச்சும் ஒரு போஸ்ட்ல நீங்க வந்து அனுப்பியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஆப்ஷன் ஸ்பீட் போஸ்ட்லயே அனுப்புங்க. அதுதான் பெட்டரா இருக்கும். ஸோ இப்ப அந்த அட்ரஸையும் வந்து ஷோ பண்றேன். ஸோ அது அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து சென்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். ஓகே. நீங்க இப்ப அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அட்ரஸ் தான். நான் உங்களுக்கு ரெட் கலர்ல மார்க் பண்ணி காமிக்கிறேன். மாவட்ட நல சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 7வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பிளஸ் வந்து மண்பந்தல் மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்கல்ல, வித் பின்கோடோட. ஸோ இந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து 9/3/2026 அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கணும். ஸோ இந்த பதவி எல்லாமே உங்களுக்கான டீல்ஸ் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், இதுக்கான விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து நான் ஏற்கனவே இங்க காமிச்சிட்டேன். பிளஸ் அது போக ஸ்பீடு போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட்ல மட்டும் தான் நீங்க அனுப்பணும். இன்கேஸ் நீங்க வந்து ஆர்டினரி போஸ்ட்ல அனுப்புனீங்க அப்படின்னா, ரிஜெக்ட் வந்து பண்ணிருவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது வந்து மாவட்ட ஆட்சியர் மூலியமாவே விட்டிருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன். டாடா.